ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி சைடு செய்கிற இந்த காரவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ரொம்ப சுவையாக செய்யலாங்க. மோஸ்ட்லி இது திருநெல்வேலி சைடு தாங்க இந்த காரவடையை நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் காரவடை. இந்த காரவடை செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இதுக்கு பட்டாணி பருப்பு வேணும். பட்டாணி பருப்புன்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அந்த பருப்பில் தான் இந்த வடை செய்யணும். அதோடு சேர்ந்து உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக போடணும். இந்த கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். இதுதான் இந்த அளவில் செய்கிறப்போ நமக்கு கார வடை ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை நல்லா இந்த பருப்பை கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் தான் ஆட்டணும். அதுக்கு 1 குழிக்கரண்டி அளவு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். ஏற்கனவே ஊறிட்டு இருந்த பருப்பை அப்படி அரித்து எடுத்து கிரைண்டரில் போட்டு ஆட்ட வேண்டியதாங்க. 5 நிமிஷத்தில் ஆட்டிடலாம். நைஸாக ஆட்டிட வேண்டாம். கொஞ்சம் நரன்னு ரவை பதத்தில் இருக்கணும். அந்த பாருங்கள், உள்ளே தெரியுது பாருங்கள் லைட்டாக. அந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கணும். நல்லா பொங்கி வருங்க. மாவு நல்லா லேசாக இருக்கும். மாவை தூக்குறப்பமே லேசாக இருக்கும். இது நல்லா வலித்து எடுத்துட்டு இதுக்கு 1/2 கப் அளவு நான் அரிசி மாவு போடுறேன். இந்த அரிசி மாவு போடுறப்போ நமக்கு வடை நல்லா கரகரன்னு கிடைக்குங்க. மேலே கரகரன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் உதுத்து போடுங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு பெருங்காயப்பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. உப்பு நான் 1.5 ஸ்பூன் கிட்டக்க போடுறேன். நான் அந்த கிளாஸ் அளவு தான் எல்லாமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் போடுறப்போ எண்ணெய் இழுத்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. அப்படி மாவை எடுக்கப்போ பந்து மாதிரி இருக்குங்க. இப்படி எடுத்து போடுறப்போ நல்லா லேசாக இருக்கும் மாவு. இதை நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடில் வேண்டாம், ஏன்னா தீஞ்சு போகும். மேலெல்லாம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிரும். மீடியமில் வச்சு வேக வைக்கிறப்போ நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒவ்வொன்றா போட்டு அப்படி எடுத்து உருட்டி அப்படி போட்டுடுங்க. நல்லா போண்டா, பெரிய போண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போடணும். இதுக்கு போட்டு மீடியமில் வச்சு திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுவையோட நல்ல அருமையான வடை. இந்த கார வடையை நம்ம வீட்லேயும் செய்யலாம். திருநெல்வேலியில் போனால் கண்டிப்பாக இது கிடைக்குங்க. நம்ம இங்கே வீட்லேயும் அதே மாதிரி செஞ்சு நல்ல சுவையில் சாப்பிட்லாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து செய்கிறப்போ உங்களுக்கு அருமையான கார வடை கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.